Hello friends, welcome to Ajitha Samayal. நாம இன்னைக்கு இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த அதாவது மழை சீசனுக்கு ஏத்த ஒரு சூப்பரான குழம்பு தான் பார்க்க போறோம். நண்டு குழம்பு. ஸோ இது வந்து சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், தேங்காய் எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சு ஒரு குழம்பு தான் இது. இது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக நல்லா மிளகெல்லாம் போடுறதுனால சூப்பராக இருக்கும். நம்ம கோல்டுக்கெலாம் அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த நண்டு வந்து வெந்து அந்த எசன்ஸ்லாம் இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாசனையோடு இருக்கும். ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ இது சூடானோடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நண்டு குழம்புக்கு கிரேவிக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப சின்ன சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். இப்போ பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 7-8 சேர்த்துக்கிட்டால் போதும். இதை கொஞ்சம் லைட்டாக ஒரு வதக்கி விட்டுருவோம். வதக்குனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதே அளவுக்கு மிளகு போட்டதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 10 செகண்ட்ஸுக்கு சும்மா ஒரு 10 செகண்ட்ஸுக்கு ஒரு கிளறி விட்டுருவோம். இது பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் நான் வந்து ஒரு 15 நம்பர்ஸ் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இதையுமே நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரே ஒரு சின்ன பீஸ் இந்த சைஸ் அளவுக்கு பட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், அதிகமாக எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். ஒரு சின்ன பீஸ் பட்டையும் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போதும். ஸோ இதையும் ஒரு வதக்கி விட்டுட்டு துருவின தேங்காய் இது வந்து கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு இருக்கும். அதாவது நான் இப்போ எப்படி போட்டிருக்கேன்னா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக போட்டுட்டு திருப்பி ஒரு அரை கைப்பிடி அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கசகசா சேர்த்துக்கலாம். இதையும் போட்டுட்டு இதையுமே மிக்ஸ் பண்ணுவோம், வதக்கி விட்டுடலாம். எதுவுமே ரொம்ப கிடையாது, எல்லாமே ஒரு போட்டதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் நான் வதக்குறேன். அப்புறம் கருவேப்பிலை, எப்போவுமே இதே மாதிரி வதக்குறப்போ ஒரு கருவேப்பிலை போட்டு ஃபினிஷ் பண்ணும்போது அது ஒரு ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். இது எதையுமே நம்ம ரொம்ப அப்படியே ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்க போகிறதெல்லாம் கிடையாது. சும்மா லைட்டாக மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அளவுக்கு இருந்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டால் போதும். எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்குறோம், அவ்வளோதான். ஸோ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து லைட்டாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம நண்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். திருப்பி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழம்பு செய்யக்கூடிய அந்த மண் சட்டியை நான் அடுப்பில் வச்சிடுறேன். இப்போ வந்து சட்டி நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் வந்து சோம்பு ஒரு ஸ்பூனை வந்து சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது மட்டும் போதும் நமக்கு தாளிக்கிறதுக்கு. இப்போ வந்து சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சியும் ஒரு 4 பல் பூண்டு மட்டும் தட்டி போட்டிருக்கேன். இது நல்லா குழம்புக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. ஸோ அதையும் போட்டுட்டு எண்ணெய் வந்து அதிகமாக இருக்குது, நம்ம அந்த அடி பிடிக்காத அளவுக்கு இதேமாதிரி கிளறி விட்டுருவோம். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நான் வந்து 2 பச்சை மிளகா 4 சின்ன சின்ன பச்சை மிளகா எடுத்திருக்கேன். கீரியெல்லாம் போடல, அப்படியே போட்டாச்சு. அப்புறம் வந்து வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா, ஏன்னா எப்போவுமே குழம்புக்கெலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 2 தக்காளியை கட் பண்ணி போட்டாச்சு. ஸோ தக்காளியை போட்டுருவோம். தக்காளி போட்ட உடனே எப்போவுமே நம்ம என்ன செய்வோன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துக்குவோம். ஸோ வந்து நம்ம இப்போ மஞ்சள் பொடியும் உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், வதக்கி விட்டுருவோம். மஞ்சள் பொடி உப்பு போடும்போது தக்காளி வந்து நமக்கு சீக்கிரமாக வேகிறதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு வதக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடறேன். ஒரு நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அப்போ நல்லா வதங்கி வந்துடும், நல்லா தக்காளிலாம் சாஃப்ட் ஆகிடும் நமக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து வதக்கி விட்டுருவோம். நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான மிளகா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி ஆட் பண்ணுறேன். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர்,
எப்போவுமே நான் வந்து மிளகா பொடியை விட தனியா பொடி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்குவேன். இப்போது இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஸோ இது 3ஐயும் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருவோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நல்லா வதங்கி எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். தக்காளி வெங்காயம்லாம் போட்டது கூட தெரில, எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம போட்ட அந்த மிளகா பொடியோட அந்த ஸ்மெல்லாம் போயிட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து நண்டு எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நண்டு ஆஃபாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த நண்டெல்லாம் இதில் போட்டுருவோம். போட்டதுக்கப்புறமா இந்த நண்டும் அந்த மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் பிரட்டி விட்டுருவோம். அப்படி திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் நண்டு எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகி நல்லா வேகிறப்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி வைக்கலாம். எதுக்காக அப்படின்னா தண்ணி எதுவுமே சேர்க்க கிடையாது. அதுலேயே தண்ணி இருக்கா இல்லையான்னு இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி, அதாவது நண்டெல்லாம் முழுகலை, சும்மா லைட்டாக அடியில் அந்த தண்ணியோடு இருக்கும், அவ்வளோதான். இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ எல்லாம் கொதிச்சிட்டு அப்படி இருக்குது. ஸோ இந்த டைமில் திருப்பியும் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுட்டு நண்டெல்லாம் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ அந்த மசாலா சேர்க்குறப்ப கொஞ்சம் அந்த மிக்சியில் இருக்கிற இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் தண்ணியை ஊற்றி கலந்து அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம கலந்து விடும்போது தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவை அப்படின்னுட்டு. நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலாவை குழம்புல ஊற்றுனதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு இருக்கான்னு இந்த டைமில் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் இல்லைன்னா இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்தாச்சு. லைட்டாக கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னுட்டு. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் இந்த மாதிரி தான் கிளறி விட்றேன். சும்மா அந்த கரண்டியை வந்து உள்ளே விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிறேன். அப்படி எடுத்து பண்ண முடியாது, ஏன்னா நண்டு எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ செக் பண்ணியாச்சு, உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நண்டு குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு அப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்குது. உப்பெல்லாம் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ நண்டெல்லாம் வெந்து அருமையாக வந்துருச்சு. இப்போ வந்து நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலையை உருவி போடாமல் இதே மாதிரி வச்சுருக்கேன். வச்சு நம்ம மூடி வச்சுருப்ப நல்லா அது ஒரு ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும். ஸோ கருவேப்பிலையை வச்சு விட்ருவோம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை.